அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாவின் வார்த்தையான குரானை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் ஓரளவாவது புரிந்து கொள்வது அவசியமாகும். அதன் அடிப்படையிலேயே தமிழ் குரான் வகுப்பு எனும் இந்த யூடியூப் தளத்திலே நபிகளாரின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய சுருக்கமான ஆதாரபூர்வமான தொகுப்பை பதிவிட்டு இருக்கிறோம். இதை முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மக்காவை வெற்றி கொள்வது. அறிஞர் இப்னுல் கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார், மக்காவின் வெற்றிதான் மிக மகத்தான வெற்றி. இதன் மூலம் அல்லாஹ் அவனது மார்க்கத்திற்கும் தூதருக்கும் நம்பிக்கைக்குரிய அவனது கூட்டத்தினருக்கும் படையினருக்கும் கண்ணியத்தை வழங்கினான். மேலும் தனது ஊரையும் மக்களின் நேர்வழிக்கு காரணமாகிய தன் வீட்டையும் முஷ்ரிக்குகள் மற்றும் காஃபியர்களின் கையிலிருந்தும் காப்பாற்றினான். இந்த வெற்றியினால் வானத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அது மட்டுமா, மக்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக அல்லாஹுவின் மார்க்கத்தில் இணைந்தார்கள். பூமி யாவும் இந்த வெற்றியால் பிரகாசமடைந்தது. ஆதாரம் ஜாதுல் மஆத். உடன்படிக்கையை மீறுதல். ஹுதைபியாவில் நடைபெற்ற ஒப்பந்தங்களில் ஒன்று, நபி அவர்களுடன் சேர விரும்பியவர்கள் நபி அவர்களுடன் சேர்ந்து கொள்ளலாம், குறைஷிகளுடன் சேர விரும்பியவர்கள் குறைஷிகளுடன் சேர்ந்து கொள்ளலாம். யார் எந்த கூட்டத்தினருடன் சேர்கிறார்களோ அவர் அந்த கூட்டத்தினரில் ஒருவராக கணிக்கப்படுவார். அவர் மீது யாராவது அத்துமீறினால் அது அந்த கூட்டத்தினர் மீதே அத்துமீறியதாகும். இந்த விவரத்தை இதற்கு முன்பே நாம் கூறியிருக்கிறோம். இந்த ஒப்பந்தத்திற்கு ஏற்ப குஜாஆ கோத்திரத்தினர் நபி அவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். பக்ரு கோத்திரத்தினர் குறைஷிகளுடன் சேர்ந்து கொண்டார்கள். அறியாமை காலத்திலிருந்தே பரம்பரையாக இந்த இரு கோத்திரத்தினரும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். இஸ்லாம் வந்து இந்த உடன்படிக்கை ஏற்பட்டதற்கு பின் இரு சாராரும் தங்களுக்குள் சண்டையிடுவதை நிறுத்தி கொண்டார்கள். சில காலங்கள் இவ்வாறு கழிய இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பக்ரு கிளையினர் குஜாஆ கோத்திரத்தாரிடமிருந்து தங்களது பழைய பகைமைக்கு பழிதீர்த்து கொள்ள விரும்பினார்கள். ஹிஜ்ரி 8 ஷாபான் மாதம் பக்ரு கோத்திரத்தினரின் ஒரு கூட்டத்தினரை அழைத்து கொண்டு நௌஃபல் இப்னு முஆவியா அத்தயலி என்பவன் புறப்பட்டான். அன்று குஜாஆ கிளையினர் அல் வத்தீர் என்ற கிணற்றுக்கரையில் ஒன்று கூடினார்கள். நௌஃபல் தான் அழைத்து வந்தவர்களை சேர்த்து கொண்டு குஜாஆவினரை தாக்கினான். குஜாஆ கிளையினரில் சிலர் கொல்லப்பட்டார்கள். எஞ்சி உள்ளவர்களுடன் கடுமையான சண்டை நடந்தது. குறைஷிகள் பக்ரு கிளையினருக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவியதுடன் அவர்களில் சிலரும் இரவின் இருளை பயன்படுத்தி கொண்டு குஜாஆவினரை தாக்கினார்கள். சண்டை செய்து கொண்டே குஜாஆ கோத்திரத்தினர் ஹரம் எல்லைக்குள் நுழைந்து கொண்டார்கள். அப்போது பக்ரு கிளையினர், நௌஃபலே, நாம் நிறுத்திக் கொள்வோம், நாம் ஹரம் எல்லைக்குள் நுழைந்து விட்டோம், உமது இறைவனை பயந்துகொள் என்று கூறினார்கள். ஆனால் சதிகாரன் நௌஃபல் மிக கடுமையான வார்த்தையை கூறினான். பக்ரு இனத்தாரே, இன்றைய தினம் எந்த இறைவனும் இல்லை, உங்களது பழியை தீர்த்து கொள்ளுங்கள். என் மீது சத்தியமாக ஹரம் எல்லையில் திருடும் நீங்கள் அதில் ஏன் கொலை செய்யக்கூடாது என்றான். குஜாஆவினர் புதைல் இப்னு வராக்கா மற்றும் ராபீக் என்ற தங்களது நண்பர்கள் வீட்டில் சென்று அடைக்கலம் தேடினார்கள். குஜாஆவைச் சேர்ந்த அம்ரு இப்னு சாலிம் மக்காவிலிருந்து மதினாவிற்கு விரைந்தார். அங்கிருந்து நபி அவர்களின் பள்ளி வாயிலை நோக்கி நடந்த அவர் பள்ளிக்குள் நுழைந்ததும் நபி அவர்கள் முன்னிலையில் நின்று கொண்டார். நபி அவர்கள் மக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருந்தார்கள். அம்ரு நடந்த துக்கத்தை கவிதைகளில் பாடி காட்டினார். இறைவா, நான் முஹம்மதிடம் எங்களின் ஒப்பந்தத்தையும் அவர் தந்தையின் பழமையான ஒப்பந்தத்தையும் கேட்டு வந்திருக்கின்றேன். நீங்கள் பிள்ளைகள், நாங்கள் பெற்றோர்கள். பின்பு நாம் முஸ்லிமானோம். பின்வாங்கவில்லை, முழுமையாக உதவுங்கள். அல்லாஹ் உமக்கு வழிகாட்டுவான். அல்லாஹுவின் அடியார்களை அழை, உதவிக்கு அவர்களும் வருவார்கள். அவர்களில் ஆயுதம் ஏந்திய அல்லாஹுவின் தூதரும் இருக்கின்றார். அவர் வானில் நீந்தும் முழு நிலா போல் அழகுள்ளவர். அவருக்கு அநீதம் இழைத்தால் முகம் மாறிவிடுவார். நுரைதள்ளும் கடல் போன்ற படையுடன் வருவார். குறைஷிகள் உன் வாக்கு மாறினர். உன் வலுவான ஒப்பந்தத்தை முறித்து விட்டனர். கதாவில் எனக்கு பதுங்கு குழி வைத்துள்ளனர். ஒருவரையும் உதவிக்கு அழையேன் என நினைத்து கொண்டனர். அவர்கள் அற்பர்கள், சிறுபான்மையினர். வதீரில் இரவு எங்களை தாக்கினர். நாங்கள் இறைவனை பணிந்து குனிந்து வணங்கிய போது எங்களை அவர்கள் வெட்டினர். அவரின் கவிதைகளை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு உதவி செய்யப்படும் என்று ஆறுதல் கூறினார்கள். அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு மேகம் அங்கு வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மேகம் குஜாஆ கிளையினர் உதவி பெற்றுவிட்டார்கள் என்பதற்கு முன் அறிவிப்பு என்றார்கள். பிறகு ஃபுதைல் இப்னு வராக்க அல் குசாயி தனது கோத்திரத்தினர் சிலரை அழைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சமூகம் வந்து தங்களில் பலர் கொல்லப்பட்டதையும் குறைஷிகள் பலர் தங்களுக்கு எதிராக பக்ரு குலத்தவருக்கு உதவி செய்ததையும் கூறிவிட்டு மக்கா திரும்பினார். அபு சுஃப்யான் ஓடி வருகிறார். குறைஷிகளும் அவர்களது தோழர்களும் செய்தது ஒப்பந்தத்தை முறிக்கும் செயலாகும்.
மிகப்பெரிய மோசடியாகும். எவ்விதத்திலும் இச்செயலை நியாயப்படுத்த முடியாது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தங்களின் இத்தீய செயலுக்கு பின் அதன் விபரீதத்தை அறிந்து கொண்ட குறைஷிகள் உடனடியாக அவசர ஆலோசனை சபையை கூட்டினார்கள். ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்கு தங்களின் தளபதி அபு சுஃபியானை மதினாவுக்கு அனுப்ப வேண்டும் என்று அதில் முடிவெடுத்தார்கள். தங்களின் மோசடி செயலுக்கு பின் குறைஷிகள் என்ன செய்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தோழர்களுக்கு முன்கூட்டியே அறிவித்தார்கள். அநேகமாக ஒப்பந்தத்தை உறுதி செய்து அவகாசத்தை நீட்டித் தருவதற்காக அபு சுஃபியான் உங்களிடம் வருவார் என்று நபி அவர்கள் கூறினார்கள். குறைஷிகள் முடிவு செய்தவாறே அபு சுஃபியான் மக்காவிலிருந்து புறப்பட்டார். வழியில் மதினாவிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த புதைல் இப்னு வரக்காவை உஸ்ஃபான் என்ற இடத்தில் சந்தித்து, புதையிலே எங்கு போய் வருகிறீர் என்றார். அவர், நான் எனது கோத்திரத்தாருடன் இந்த கடற்கரை மற்றும் இந்த பள்ளத்தாக்கை சுற்றி பார்க்க வந்தேன் என்று கூறினார். அபு சுஃபியான், நீ முகம்மதிடம் சென்று வரவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை என்று கூறிவிட்டார். புதைல் அந்த இடத்தை விட்டு மக்கா நோக்கி புறப்பட்டு போன பின்னர் அபு சுஃபியான் புதைல் மதினாவுக்கு சென்றிருந்தால் அங்கு தனது ஒட்டகங்களுக்கு தின்பதற்கு பேரித்தம் கொட்டைகளை கொடுத்திருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அவரது ஒட்டகம் படுத்திருந்த இடத்திற்கு வந்து அதன் சாணத்தை கிளறினார். அதில் பேரித்தம் கொட்டைகளை பார்த்தவுடன், நான் அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து கூறுகிறேன், புதைல் முஹம்மதிடம்தான் சென்று வந்திருக்கிறார் என்று கூறினார். அபு சுஃபியான் மதினா வந்தடைந்து தனது மகள் உம்மு ஹபீபாவின் வீட்டிற்கு சென்றார். அங்கிருந்த விரிப்பில் அவர் உட்கார நாடிய போது சட்டென உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அதை சுருட்டிவிட்டார். என் அருமை மகளே, இந்த விரிப்பில் நான் உட்காருவதற்கு தகுதியற்றவனா அல்லது இந்த விரிப்பு எனக்கு தகுதியற்றதா என கேட்டார். இல்லை, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விரிப்பு. நீர் அல்லாஹ்விற்கு இணை வைக்கும் அசுத்தமானவர் என்று உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா பதில் கூறினார்கள். இதை கேட்ட அவர், என்னிடமிருந்து வந்ததற்கு பின் உனக்கு ஏதோ தீங்கு நேர்ந்து விட்டது என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து தான் வந்த நோக்கத்தை பற்றி பேசினார். ஆனால் நபி அவர்கள் அவருக்கு எந்த பதிலும் கூறாததால் அங்கிருந்து எழுந்து அபூபக்கரிடம் வந்து நபி அவர்களிடம் தன் விஷயமாக பேசுமாறு கூறினார். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அது என்னால் முடியாது என்று கூறிவிட்டார்கள். பின்பு அங்கிருந்து உமரிடம் சென்று நபி அவர்களிடம் பேசுமாறு கூறினார். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நானா உங்களுக்காக நபி அவர்களிடம் சிபாரிசு செய்வேன்? அல்லாஹுவின் மீது சத்தியமாக என்னிடம் ஒரு சிறு குச்சியை தவிர வேறு எதுவும் இல்லை என்றாலும் அதை கொண்டே உங்களிடம் போர் புரிவேன் என்று கூறினார்கள். பின்பு அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடம் வந்தார். அங்கு அவருடன் ஃபாத்திமாவும் இருந்தார்கள். அந்த இருவருக்கும் முன்பாக சிறு பிள்ளையாக இருந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தவழ்ந்து கொண்டிருந்தார். அவர், அலியே, நீ எனக்கு உறவில் மிக நெருக்கமானவர். ஒரு தேவைக்காக உம்மிடம் வந்திருக்கின்றேன். நான் தோல்வியுற்றவனாக இங்கிருந்து செல்லக்கூடாது. எனவே எனக்காக முஹம்மதிடம் சிபாரிசு செய் என்று கூறினார். அலி ரலியல்லாஹு அன்ஹு, உனக்கு நாசம் உண்டாகட்டும். நபி அவர்கள் தீர்க்கமாக முடிவு செய்து விட்டார்கள். அது விஷயமாக நாங்கள் அவர்களுடன் பேச முடியாது என்று கூறிவிட்டார்கள். அவர் ஃபாத்திமாவின் பக்கம் திரும்பி, நீ உனது மகனிடம் சொல், அவர் மக்களுக்கு மத்தியில் கார்மானமும் பாதுகாப்பும் நிலவ வேண்டும் என்று அறிவிப்பு செய்யட்டும். இதனால் காலமெல்லாம் அவர் அரபியர்களின் தலைவராக விளங்குவார் என்று கூறினார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த தகுதியை எனது மகன் இன்னும் அடையவில்லை. நபி அவர்கள் இருக்க வேறு எவரும் பாதுகாப்பும் அடைக்கலமும் கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள். இந்த பதில்களை எல்லாம் கேட்ட அபு சுஃபியானின் கண்களுக்கு முன் உலகமே இருண்டு விட்டது. அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அச்சத்துடனும் நடுக்கத்துடனும் கவலை தோய்ந்த துணியிலும், அபுல் ஹசனே, நிலைமை மோசமாகிவிட்டது, எனக்கு ஏதாவது நல்ல யோசனை கூறுங்கள் என்றார். அல்லாஹுவின் மீது சத்தியமாக உனக்கு பயன் தரும் எந்த விஷயத்தையும் நான் அறிய மாட்டேன். எனினும் நீ கினானா கிளையினரின் தலைவனாக இருக்கிறாய். நீ எழுந்து சென்று மக்களுக்கு மத்தியில் பாதுகாப்பும் அச்சமற்ற தன்மையும் நிலவ வேண்டும் என்று அறிவிப்பு செய். பிறகு உனது ஊருக்கு சென்றுவிடு என்று கூறினார்கள். இதை கேட்ட அவர், இதனால் எனக்கு ஏதேனும் பயன் இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுவின் மீது சத்தியமாக அது பயன் தரும் என்று நான் எண்ணவில்லை என்றாலும் என்னிடம் உனக்காக அதைத் தவிர வேறு யோசனை எதுவும் இல்லை என்று கூறினார். அபு சுஃபியான் அங்கிருந்து எழுந்து பள்ளிக்கு சென்று, மக்களே, நான் மக்களுக்கு மத்தியில் பாதுகாப்பு நிலவ வேண்டும் என்று அறிவிப்பு செய்கிறேன் என்று கூறிவிட்டு தனது ஒட்டகத்தில் ஏறி மக்கா சென்று விட்டார். அபு சுஃபியான் குறைஷியரிடம் வந்து சேர்ந்தபோது, என்ன செய்தியை பெற்று வந்திருக்கிறீர் என்று மக்கள் கேட்டார்கள். நான் முஹம்மதிடம் சென்று பேசினேன். அவர் எந்த பதிலும் எனக்கு கூறவில்லை. பின்பு அபூபக்கரிடம் சென்று பேசினேன். அவருடன் பேசியதில் எந்த பயனும் இல்லை. பின்பு உமரிடம் பேசினேன். அவர் நமக்கு மிகப்பெரிய எதிரியாக விளங்குகிறார். பின்பு அலியிடம் சென்றேன். அவர் மிக மென்மையுடன் நடந்து கொண்டார். எனக்கு ஒரு ஆலோசனை கூறினார். அதன்படி நானும் செய்துவிட்டு வந்துள்ளேன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அந்த ஆலோசனை எனக்கு பயனளிக்குமா அளிக்காதா என்பது எனக்கு தெரியாது என்றார்.
அவர் உனக்கு என்ன ஆலோசனை கூறினார் என்று குறைஷிகள் கேட்டார்கள். மக்களுக்கு மத்தியில் நான் பாதுகாப்பு தருகிறேன், குறைஷிகளால் உங்களுக்கு இனி எந்த இடையூறும் ஏற்படாது என்று முஸ்லிம்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்யும்படி எனக்கு கூறினார். நானும் அவ்வாறே செய்தேன். அதை முகமது ஏற்றுக்கொண்டாரா என்று குறைஷிகள் கேட்டார்கள். இல்லை என்று அபு சுஃப்யான் கூறினார். உனக்கு நாசம் உண்டாகட்டும், அந்த ஆள் அலி உன்னுடன் நன்றாக விளையாடிவிட்டார் என்று குறைஷிகள் கூறினார்கள். அதற்கு அபு சுஃப்யான், இல்லை, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர் கூறியதைத் தவிர வேறு வழி தெரியவில்லை என்று கூறினார். மறைமுகமாக போருக்கு ஆயத்தம். அறிஞர் தப்ரானியின் அறிவிப்பிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், குறைஷிகள் ஒப்பந்தத்தை மீறிவிட்டார்கள் என்ற செய்தி தனக்கு கிடைப்பதற்கு 3 நாட்கள் முன்னதாகவே போருக்கான சாதனங்களை தயார் செய்யும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவிற்கு உத்தரவிட்டிருந்தார்கள். இதை பற்றி யாருக்கும் தெரியாது. ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிற்கு வந்தபோது, எனது அருமை மகளே, இது என்ன தயாரிப்பு என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எனக்கு அது பற்றி எதுவும் தெரியாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இது குறைஷிகளிடம் போர் புரிவதற்கான காலமும் இல்லையே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்குதான் செல்ல போகிறார்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டதற்கு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அது பற்றி எனக்கு எந்த அறிவும் இல்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறிவிட்டார்கள். 3வது நாள் காலையில் குஜா கோத்திரத்தைச் சேர்ந்த அம்ரு இப்னு சாலிம் என்பவர் 40 நபர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வருகை தந்து முன்னால் கூறப்பட்ட அந்த கவிகளை பாடினார். அப்போதுதான் உடன்படிக்கை மீறப்பட்டு விட்டது என்பதை முஸ்லிம்கள் அறிந்து கொண்டார்கள். அம்ரு வந்து சென்றதற்கு பின் புதைல் சிலர் தோழர்களுடன் நபி அவர்களிடம் வந்து நடந்த நிகழ்ச்சியை பற்றி விவரித்தார். புதைல் சென்றதற்கு பின் அபு சுஃப்யான் மதினா வந்ததை பார்த்த முஸ்லிம்கள் தாங்கள் கேள்விப்பட்ட செய்தி உண்மை என்பதை அறிந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களை போருக்கு தயாராகும்படி கட்டளையிட்டதுடன் நாம் மக்காவிற்கு செல்ல இருக்கிறோம் என்றும் அறிவித்தார்கள். மேலும், அல்லாஹுவே, நான் குறைஷிகளின் ஊருக்கு அவர்களுக்கு தெரியாமல் திடீரென நுழையும் வரை எந்த செய்தியும் அவர்களுக்கு சேராமலும் ஒற்றர்கள் அவர்களை சென்றடையாமலும் நீ பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். மேலும் தங்களின் படையை பற்றிய செய்தியை முழுமையாக மறைப்பதற்காக வேறொரு திசையில் சிறிய படை ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். ஹிஜ்ரி 8 ரமலான் மாதம் தொடக்கத்தில் மதினாவிலிருந்து 3 பரிது தொலைவிலுள்ள தூ கஷப், துல் மர்வா என்ற இடங்களுக்கு மத்தியில் உள்ள இளம் என்ற இடத்திற்கு அபு கதாதா இப்னு ரிப்இ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையில் 8 வீரர்கள் கொண்ட ஒரு படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். நபி அவர்களும் இளம் என்ற இடத்திற்குத்தான் செல்ல இருக்கிறார்கள் என்று மக்கள் எண்ண வேண்டும், இதே செய்தி பரவ வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு செய்தார்கள். இந்த படை தனது பயணத்தை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இடத்தை சென்று அடைந்தபோது நபி அவர்கள் மக்கா நோக்கி பயணமாகி விட்டார்கள் என்ற செய்தி அந்த படைக்கு கிடைத்தது. உடன் அவர்களும் நபி அவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்டார்கள். ஆதாரம் ஜாதுல் மஆத் இப்னு ஹிஷாம். நபி அவர்கள் மக்கா வருகிறார்கள் என்ற செய்தியை தெரிவிப்பதற்காக ஹாத்திப் இப்னு அபு பல்தா என்ற நபித்தோழர் கடிதம் ஒன்றை எழுதி ஒரு பெண் மூலம் அனுப்பினார். அதற்கு கூலியும் கொடுத்தார். அந்த பெண் அதை தலைமுடி சட்டைக்குள் வைத்துக்கொண்டு புறப்பட்டாள். ஆனால் ஹாத்திபின் இச்செயலை அல்லாஹ் வஹியின் மூலம், இறை செய்தியின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து விட்டான். உடனே நபி அவர்கள் அலி, மிக்தாத், ஜுபைர், அபு மர்சத் கனவி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோரை அழைத்து, நீங்கள் காக் என்ற தோட்டத்திற்கு செல்லுங்கள், அங்கு ஒரு பெண் பயணி இருப்பாள், அவளிடம் குறைஷிகளுக்கு அனுப்பப்பட்ட கடிதம் ஒன்று இருக்கிறது, அதை கைப்பற்றுங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் விரைந்து சென்று அந்த இடத்தை அடைந்தார்கள். அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியபடி அந்த பெண் இருக்க, அவளை வாகனத்திலிருந்து இறங்குமாறு கூறி அவளிடம், உன்னிடம் உள்ள கடிதம் எங்கே என்று கேட்டார்கள். அவள், என்னிடம் எந்த கடிதமும் இல்லை என்றாள். அவர்கள் அவளது பயணச் சாமான்கள் அனைத்தையும் தேடினார்கள். ஆனால் அதில் ஏதும் கிடைக்கவில்லை. அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து கூறுகிறேன், அல்லாஹுவின் தூதர் பொய் கூறமாட்டார்கள், நாங்களும் பொய் கூறமாட்டோம். அல்லாஹுவின் மீது ஆணையாக நீயாக அந்த கடிதத்தை கொடுத்துவிடு, அல்லது உனது ஆடையை களைந்து நாங்கள் தேடுவோம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். அலியின் பிடிவாதத்தை பார்த்த அந்த பெண், விலகிக்கொள் என்று கூற அலி ரலியல்லாஹு அன்ஹு விலகிக் கொண்டார்கள். தனது சடையை அவிழ்த்து அதிலிருந்த கடிதத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தாள். அவர்கள் அதை நபி அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். அந்த கடிதத்தில் ஹாத்திப் இப்னு அபு பல்தா குறைஷிகளுக்கு எழுதுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்திபை அழைத்தார்கள். ஹாத்திபே, இது என்ன என்று கேட்டார்கள். அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹுவின் மீது சத்தியமாக நான் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொள்கின்றேன்.
நான் மதம் மாறவும் இல்லை, அதை மாற்றிக்கொள்ளவும் இல்லை. நான் குறைஷிகளுடன் சேர்ந்துதான் வாழ்ந்தேனே தவிர நான் குறைஷி அல்ல. எனது குடும்பத்தினர்களும் உறவினர்களும் அங்கு இருக்கின்றார்கள். அவர்களை பாதுகாப்பதற்கு அங்கு எனக்கு எந்த குறைஷி உறவினரும் இல்லை. உங்களுடன் இருக்கும் மற்றவர்களின் குடும்பங்களை பாதுகாப்பதற்கு அங்கு அவரது மற்ற உறவினர்கள் இருக்கின்றார்கள். நான் குறைஷிகளுக்கு இந்த உதவியை செய்தால் அதனால் அவர்கள் எனது குடும்பத்தை பாதுகாப்பார்கள். அதற்காகவே நான் அவர்களுக்கு இந்த உதவியை செய்ய ஆசைப்பட்டேன் என்று ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு பதில் கூறினார். இந்த பதிலை கேட்டுக்கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதரே, அவரது கழுத்தை சீவ எனக்கு அனுமதி தாருங்கள். அவர் நிச்சயமாக அல்லாஹ்விற்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்து விட்டார். அவர் நயவஞ்சகராகிவிட்டார் என்று கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள், அல்லாஹ் பத்ரில் கலந்து கொண்டவர்களை பார்த்து, நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், நான் உங்களின் பாவங்களை நிச்சயமாக மன்னித்து விட்டேன் என்று கூறியிருக்கின்றான். உமரே, இவர் பத்ரில் கலந்து கொண்டவர் என்பது உனக்கு தெரியாதா என்று கூறினார்கள். நபி அவர்களின் இந்த பதிலால் உமரின் கண்களிலிருந்து கண்ணீர் மல்கியது. அல்லாஹும் அவனது தூதரும் மிக அறிந்தவர்கள் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. இவ்வாறு ஒற்றர்கள் வழியாக செய்தி கடத்தப்படுவதையும் அல்லாஹ் தடுத்து விட்டான். முஸ்லிம்கள் போருக்கு தயாராகி வருகிறார்கள் என்ற எவ்வித செய்தியும் குறைஷிகளுக்கு கிடைக்கவில்லை. மக்காவை நோக்கி இஸ்லாமிய படை. ஹிஜ்ரி 8 ரமலான் மாதம் பிறை 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000 தோழர்களுடன் மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி புறப்பட்டார்கள். மதீனாவில் அபு ருஹ் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற தோழரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பிரதிநிதியாக நியமித்தார்கள். நபி அவர்கள் ஜுஹ்ஃபார் என்ற இடத்தில் அல்லது அதை தாண்டி ஓரிடத்தில் சென்று கொண்டிருந்த போது நபி அவர்களின் சிறிய தந்தை அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு தனது குடும்பத்தினருடன் அவர்களை சந்தித்தார்கள். இவர்கள் இஸ்லாமை ஏற்று நபி அவர்களை சந்திக்க தனது குடும்பத்தார்களுடன் மக்காவிலிருந்து ஹிஜ்ரா செய்து மதீனா நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுவா என்ற இடத்தில் தங்கியிருந்த போது நபி அவர்களது பெரிய தந்தையின் மகன் அபு சுஃப்யான் இப்னு ஹாரிஸ் என்பவரும் மாமி மகன் அப்துல்லா இப்னு அபு உமையா ஆகிய இருவரும் வந்தார்கள். ஆனால் இந்த இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்போதும் இகழ்ந்து கொண்டிருந்ததாலும் அதிகம் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்ததாலும் அவர்களை சந்திக்க அவர்களுடன் பேச நபி அவர்கள் மறுத்துவிட்டார்கள். நபி அவர்களின் மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வின் தூதரே, உங்களது பெரிய தந்தையின் மகனும் மாமி மகனும் உங்களின் புறக்கணிப்பால் நற்பேறு அற்றவர்களாக ஆகிவிட வேண்டாம், அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். மேலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு, நீ நபி அவர்களின் முன்பக்கமாக சென்று நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் சகோதரர்கள் யூசுஃபிடம் கூறியதை போன்று கீழ்காணும் வசனங்களை நீயும் கூறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை விட தான் அதிக நற்பண்புள்ளவராக இருப்பதையே அதிகம் விரும்புவார்கள். அதாவது தனக்கு தீங்கிழைத்த தனது சகோதரர்களை நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் மன்னித்து விட்டார்கள். அப்படி இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிச்சயம் மன்னிப்பார்கள் என்று அபு சுஃபியானிடம் கூறினார். அவ்வாறே அபு சுஃபியானும் செய்தார். நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் சகோதரர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்கள் உங்களுக்கு பெரும் தீங்கிழைத்தோம். ஆயினும் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை விட உங்களை மேன்மையாக்கி வைத்திருக்கின்றான். எங்களுக்கு நன்மை செய்ய அல்லாஹ் உங்களுக்கு சந்தர்ப்பமும் அளித்திருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 12 வசனம் 91. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்றைய தினம் நான் உங்கள் மீது எந்த குற்றமும் சுமத்துவது இல்லை. அல்லாஹும் உங்கள் குற்றங்களை மன்னித்து விடுவானாக. அவன் கருணையாளர்களிலெல்லாம் மகா கருணையாளன். அல் குர்ஆன் அத்தியாயம் 12 வசனம் 92 என்ற வசனங்களை கூறினார்கள். அதன் பிறகு அபு சுஃபியான் இப்னு ஹாரிஸ், இது சத்தியம், லாத்துடைய வீரர்கள் முஹம்மதின் வீரர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நான் போர்க்கொடி சுமந்தபோது இருளில் சிக்கித் தவிக்கும் திக்கற்ற பயணி போல் இருந்தேன். இது எனக்கு சிறந்த நேரம். நான் நேர்வழிக்கு அழைக்கப்படுகிறேன். அதை ஏற்று நானும் நேர்வழி பெறுகிறேன். என் நேர்வழிக்கு நான் காரணமல்லன். நான் ஒவ்வொரு இடத்திலும் விரட்டி அடித்தேனே, அவர்தான் எனக்கு நேர்வழி காட்டி அல்லாஹுவை காட்டித் தந்தார் என்ற கவிதைகளை பாடி காட்டினார். அதற்கு நபி அவர்கள் அவரது நெஞ்சில் அடித்து, நீதான் என்னை ஒவ்வொரு இடங்களிலும் துரத்தி கொண்டிருந்தாய் என்று கூறினார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். மர்ருல் லஹ்ரானில் இஸ்லாமிய படை. ரமலான் மாதமாக இருந்ததால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் நோன்பு வைத்திருந்தார்கள். உஸ்வான் என்ற இடத்திற்கு அருகிலுள்ள குதைத் என்ற கிணற்றுக்கு அருகில் இறங்கி அனைவரும் நோன்பு திறந்தார்கள். ஆதாரம் முஸ்னத் அஹ்மத், பைஹக்கி, இப்னு ஹிஷாம். அதற்கு பின் தொடர்ந்து பயணித்து ஃபாத்திமா பள்ளத்தாக்கு என்று கூறப்படும் மர்ருல் லஹ்ரான் என்ற இடத்தில் இறங்கினார்கள். அங்கு நெருப்பு மூட்டும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட ஒவ்வொரு நபித்தோழரும் நெருப்பு மூட்டினார்கள். மொத்தம் 10,000 நெருப்பு குண்டங்கள் அங்கு மூட்டப்பட்டன. இரவில் படையின் பாதுகாப்புக்கு உமர் இப்னு ஹத்தாபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமை தாங்க வைத்தார்கள். நபி அவர்களுக்கு முன் அபு சுஃபியான்.
முஸ்லிம்கள் மர்ருல் அஹ்ரானில் தங்கியதற்கு பின் நபி அவர்களின் வெள்ளை கோவேறு கழுதையில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏறி அங்கிருந்து புறப்பட்டார். விறகு சேகரிக்க வருபவர்கள் அல்லது வேறு யாராவது கிடைப்பார்களா என்று தேடினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வரும் செய்தியை குறைஷிகளுக்கு சொல்லி அனுப்பினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள் நுழைவதற்கு முன்பதாக நபி அவர்களிடம் வந்து தங்களுக்குரிய பாதுகாப்பை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதே அப்பாஸின் நோக்கமாக இருந்தது. அல்லாஹ் எந்த வகையிலும் குறைஷிகளுக்கு நபி அவர்களின் நடவடிக்கை தெரியாமல் மறைத்து விட்டான். அவர்கள் பயத்துடனும் எந்த நேரத்திலும் தாங்கள் தாக்கப்படுவோம் என்றும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மக்காவில் அபு சுஃப்யான் வருவோர் போவோரிடமெல்லாம் நபி அவர்களின் செய்தியை பற்றி துருவி விசாரித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் இரவில் அபு சுஃப்யானும் ஹக்கீம் இப்னு ஹிசாமும் புதைல் இப்னு வரக்காவும் நிலவரங்களை அறிந்து கொள்வதற்காக விசாரித்து கொண்டே மக்காவை விட்டு வெளியேறினார்கள். அன்றிரவுதான் நபி அவர்கள் மர்ருல் அஹ்ரானில் படையுடன் தங்கியிருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியை பற்றி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவதை கேட்போம். நான் நபி அவர்களது கோவேறு கழுதையின் மீது இரவின் இருளில் சென்று கொண்டிருந்தேன். அபு சுஃப்யான் மற்றும் புதைல் ஆகிய இருவரும் பேசிக்கொண்டது காதில் கேட்டது. இன்றைய இரவில் எரியும் நெருப்பை போன்றும் இங்கு கூடியிருக்கும் படையை போன்றும் நான் வேறு எப்போதும் பார்த்தது இல்லை என்று அபு சுஃப்யான் புதைலிடம் கூறினார். அதற்கு புதைல், இங்கு வந்திருப்பது குஜாவின் படையாக இருக்கலாம். போர்தான் இவர்களை தீயாக ஆக்கிவிட்டது. நம் மீது போர் தொடுக்க கிளம்பிய இவர்கள் இவ்வாறு நெருப்பு மூட்டியிருக்கின்றார்கள் என்றார். இல்லை, குஜாவின் எண்ணிக்கை மிக குறைவு. அவர்கள் வீரமில்லாதவர்கள். இது அவர்களின் நெருப்பாகவோ படையாகவோ இருக்க முடியாது என்று அபு சுஃப்யான் கூறினார். நான் அபு சுஃப்யானின் குரலை புரிந்து கொண்டு ஹன்லலாவின் தந்தையே என்று அழைத்தேன். இது அவரது புனைப்பெயராகும். அவரும் எனது குரலை புரிந்து கொண்டு ஃபதுலின் தந்தையே, இது எனது புனைப்பெயராகும் என்று அழைத்தார். நான் ஆம், நான் தான் என்று கூறினேன். அதற்கு அவர், என்ன இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கின்றீர் எனும் பொருளில் உங்களுக்கு என்னவாயிற்று? எனது தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்று கூறினார். இதோ அல்லாஹுவின் தூதர் மக்களுடன் வந்திருக்கின்றார். அல்லாஹுவின் மீது சத்தியமாக குறைஷிகள் அழிந்தே விட்டார்கள் என்று நான் கூறினேன். தப்பிப்பதற்கு வழி என்ன? எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று அபு சுஃப்யான் கேட்டார். அதற்கு நான், அல்லாஹுவின் மீது ஆணையாக, நபி அவர்களிடம் நீ சிக்கினால் உன்னை அவர்கள் கொலை செய்து விடுவார்கள். இந்த கோவேறு கழுதையில் என் பின்னே ஏறிக்கொள். நான் உன்னை நபி அவர்களிடம் அழைத்துச் சென்று உனக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறினேன். அவரும் எனக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டார். மற்ற அவரது இரு நண்பர்களும் அங்கிருந்து திரும்பிச் சென்று விட்டார்கள். நான் அவரை அழைத்து வந்து கொண்டிருந்த போது அங்கிருந்த ஒவ்வொரு செருப்புக்கு அருகிலும் செல்லும் போதெல்லாம் இவன் யார் என விசாரித்து கொண்டே வந்தார்கள். முஸ்லிம்களும் நபியின் கோவேறு கழுதையின் மீது நான் வாகனிப்பதை பார்த்து, இதோ இவர்தான் நபியுடைய தந்தையின் சகோதரர் ஆவார், இது நபியின் கோவேறு கழுதையாகும் என்று பேசிக்கொண்டார்கள். இவ்வாறே நான் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மூட்டியிருந்த நெருப்புக்கு அருகில் சென்றபோது அவர் இது யாரென்று கேட்டுக்கொண்டே என்னை நோக்கி எழுந்து வந்தார். வாகனத்தின் பின்னால் அபு சுஃப்யானை பார்த்தவுடன், இவர்தான் அல்லாஹுவின் எதிரி அபு சுஃப்யான், அல்லாஹுவுக்கே எல்லா புகழும், எவ்வித ஒப்பந்தமும் நமக்கு மத்தியில் இல்லாமல் இருக்கும் இந்த வேளையில் அல்லாஹ் உன்னை என்னிடம் சிக்க வைத்து விட்டான் என்று கூறிக்கொண்டே கொல்வதற்கு அனுமதி வேண்டி நபியிடம் விரைந்தார். நான் சுதாரித்து கொண்டு கழுதையை உதைத்து வேகமாக ஓட்டிக்கொண்டு நபியிடம் சென்றடைந்தேன். கழுதையிலிருந்து இறங்கி நபியின் கூடாரத்திற்குள் செல்லும் போதே உமரும் கூடாரத்திற்குள் நுழைந்து விட்டார். அவர், அல்லாஹ்வின் தூதரே, இதோ அபு சுஃப்யான், எனக்கு அனுமதி தாருங்கள், நான் அவனை கொன்று விடுகிறேன் என்று கூறினார். அல்லாஹ்வின் தூதரே, நான் இவருக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன் என்று கூறி நபிக்கருகில் அமர்ந்து கொண்டு அவர்களது தலையை எனது நெஞ்சுடன் அணைத்துக் கொண்டேன். மேலும் இன்றிரவு என்னை தவிர வேறு யாரும் நபியிடம் பேச அனுமதிக்க மாட்டேன் என்று கூறினேன். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபு சுஃப்யான் விஷயத்தில் மிக பிடிவாதமாக இருந்தார்கள். நான், உமரே சற்று பொறுங்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உமது அதி கிளையைச் சேர்ந்தவராக இவர் இருந்திருந்தால் நீ இவ்வாறு கூற மாட்டாய் என்று கூறினேன். அதற்கு அவர், அப்பாஸே, நீங்கள் சற்று பொறுங்கள், எனது தந்தை இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதை விட நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதுதான் எனக்கு மிக விருப்பமானதாகும். அதாவது என் தந்தை முஸ்லிமாகுவதை விட நீங்கள் முஸ்லிமாகுவதுதான் எனக்கு அதிக விருப்பமானதாகும். ஏனென்றால் என் தந்தை முஸ்லிமானால் நபிக்கு ஏற்படும் மகிழ்ச்சியை விட நீங்கள் முஸ்லிமானால் நபிக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்படும் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்பாஸே, நீர் இவரை அழைத்துச் சென்று உமது கூடாரத்தில் தங்க வைத்து காலையில் அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள்.
காலையில் நான் அவரை அழைத்து கொண்டு நபியிடம் சென்றேன். அவரை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு சுஃபியானே, உனக்கு என்ன கேடு நேர்ந்தது? அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று நீ இன்னமும் தெரிந்து கொள்ளவில்லையா என கூறினார்கள். எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நீங்கள் எவ்வளவு பெரிய பொறுமைசாலி! நீங்கள் மிக கண்ணியமிக்கவர்கள். உறவுகளை அதிகம் பேணுகிறீர்கள். அல்லாஹுடன் வேறொரு இறைவன் இருந்திருந்தால் அவர் இன்று எனக்கு ஏதாவது நிச்சயம் பயன்பட்டிருப்பார் என அபு சுஃபியான் கூறினார். அதற்கு நபி அவர்கள், அபு சுஃபியானே, உமக்கு என்ன கேடு நேர்ந்தது? நான் அல்லாஹுவின் தூதர் என்று நீ தெரிந்து கொள்வதற்கு இன்னுமா உனக்கு நேரம் வரவில்லை என்றார்கள். எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நீங்கள் எவ்வளவு பெரிய பொறுமைசாலி! நீங்கள் மிக கண்ணியமிக்கவர்கள். உறவுகளை அதிகம் பேணுகிறீர்கள். ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு சற்று சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது என்று அபு சுஃபியான் கூறினார். இதை கேட்ட அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உனக்கென்ன கேடு? நீ கொல்லப்படுவதற்கு முன் இஸ்லாமை ஏற்றுக்கொள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்லிவிடு என்று கூறினார். அவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு ஏகத்துவ சாட்சியும் மொழிந்தார். மக்கா நோக்கி இஸ்லாமிய படை அன்றைய காலை பொழுதில், அதாவது ஹிஜ்ரி 8 ரமலான் மாதம் பிறை 17 செவ்வாய்க்கிழமை காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ருல் அஹ்ரானிலிருந்து மக்கா நோக்கி புறப்படலானார்கள். வழி குறுகலாக உள்ள கத்முல் ஜபல் என்ற இடத்தில் அபு சுஃபியானை நிறுத்திவை, அல்லாஹ்வின் படை அவரை கடந்து செல்வதை பார்க்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸுக்கு ஆணை பிறப்பித்தார்கள். அப்பாஸும் அவ்வாறே செய்தார். தங்களிடம் உள்ள கொடிகளுடன் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் அபு சுஃபியானை கடந்து சென்ற போதெல்லாம் இவர்கள் யார் என்று அப்பாஸிடம் விசாரிப்பார். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உதாரணமாக சுலைம் என்று கூறுவார். அதற்கு அபு சுஃபியான், எனக்கும் சுலைம் கோத்திரத்தாருக்கும் என்ன உறவு இருக்கிறது என்று கூறுவார். இவ்வாறே ஒவ்வொரு கோத்திரத்தாரையும் அபு சுஃபியான் விசாரிக்க அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதில் கூறி கொண்டிருந்தார்கள். இறுதியாக நபி அவர்கள் தனது அடர்ந்த படையில் முஹாஜிர் அன்சாரிகளுடன் சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியில் இருக்க தோழர்கள் நபியை சுற்றி ஆயுதம் ஏந்தி இருந்தார்கள். அக்கூட்டத்தில் ஆயுதங்களை தவிர வேறொன்றும் கண்ணுக்கு தெரியவில்லை. இக்காட்சியை பார்த்த அபு சுஃபியான் ஆச்சரியமடைந்து, சுபஹான் அல்லாஹ், அப்பாஸே, இவர்கள் யார் என்று கேட்டார். இக்குழுவில் அல்லாஹ்வின் தூதர் தனது முஹாஜிர் மற்றும் அன்சாரி தோழர்களுடன் செல்கிறார்கள் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னார். இதை கேட்ட அபு சுஃபியான், நிச்சயமாக இவர்களை யாராலும் எதிர்க்க முடியாது. ஓ அபுல் ஃபதுலே, உமது சகோதரருடைய மகனின் ஆட்சி இன்று கொடிகட்டி பறக்கிறதே என்று கூறினார். அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபு சுஃபியானே, இதுதான் நபித்துவமாகும், சாதாரண அரசாங்கம் அல்ல என்று கூறினார். ஆம், சரிதான் என்று அபு சுஃபியான் கூறி முடித்தார். சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரிகளின் கொடியை ஏந்தியிருந்தார். அவர் அபு சுஃபியானுக்கு அருகில் வந்தபோது, இன்றைய தினம் கடுமையான போராட்ட நாளாகும். இன்றைய தினம் மான மரியாதை எடுக்கப்படும். இன்றைய தினம் அல்லாஹ் குறைஷிகளை கேவலப்படுத்தி விட்டான் என்று கூறினார். இந்த வார்த்தை அபு சுஃபியானுக்கு பெரும் பயத்தை ஏற்படுத்தியது. அபு சுஃபியானுக்கு அருகில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தபோது, அல்லாஹ்வின் தூதரே, சாதி என்ன கூறினார் என்பதை பற்றி நீங்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்டார். அவர் என்ன கூறினார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, இன்னதை அவர் பேசினார் என அபு சுஃபியான் விளக்கினார். நபியுடன் இருந்த உஸ்மான் மற்றும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய இருவரும், அல்லாஹ்வின் தூதரே, மேலும் அவர் குறைஷிகளை கொன்று குவித்து விடுவார் என நாங்கள் அஞ்சுகிறோம் என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வாறு நடக்காது. இன்றைய தினம் காபாவை மகிமைப்படுத்தும் தினமாகும். இன்றைய தினம் அல்லாஹ் குறைஷிகளுக்கு கண்ணியம் அளித்த தினமாகும் என்று கூறிவிட்டு ஒருவரை சாதிடம் அனுப்பி அவரிடம் உள்ள கொடியை வாங்கி அவரது மகன் கைஸிடம் கொடுத்து விட்டார்கள். அதாவது கொடி சாதிடம்தான் இருக்கிறது என்று பொருளாகும். ஆனால் சிலர் அந்த கொடியை ஜுபைரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள் என்கிறார்கள். குறைஷிகளின் அதிர்ச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு சுஃபியானை கடந்து சென்றவுடன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபு சுஃபியானிடம், உடனடியாக நீ உன் கூட்டத்தினரிடம் சென்று அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அறிவிப்பு செய் என்று கூறினார். அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு மக்கா நோக்கி விரைந்து சென்று மக்காவாசியரிடம் மிக உரக்க சப்தமிட்டு, குறைஷிகளே, இதோ முஹம்மது வந்துவிட்டார். அவர்களை உங்களால் எதிர்க்க முடியாது. எனவே பாதுகாப்பு தேடி எனது வீட்டிற்குள் நுழைந்து விடுங்கள். என் வீட்டில் நுழைந்தவர்கள் எல்லாம் பாதுகாப்பு பெறுவார்கள் என்று முழக்கமிட்டார். அபு சுஃபியானின் இந்த நிலையை கண்ட அவரது மனைவி அவரது மீசையை பிடித்திழுத்து, கெண்டைக்கால் கொளுத்த இந்த திமிர் பிடித்தவனை கொன்று விடுங்கள். கூட்டத்திற்கு தலைவனாக இருப்பதற்கு இவனுக்கு தகுதி இல்லை என்று கூறினார். ஆனால் அதற்கெல்லாம் அசைந்து கொடுக்காத அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, மக்களே, உங்களுக்கு கேடு நேர்ந்தது. எனது பேச்சை கேளுங்கள். இவளது பேச்சை கேட்டு நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். உங்களால் அறவே எதிர்க்க முடியாத படையை கொண்டு முஹம்மது உங்களிடம் வந்திருக்கிறார். எனது வீட்டுக்குள் வந்து விடுங்கள். என் வீட்டில் நுழைந்தவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் என்று கூறினார்.
அதற்கு அல்லாஹ் உன்னை நாசமாக்குவானாக, எங்களுக்கெல்லாம் உமது ஒரு வீடு எப்படி போதுமாகும் என்று மக்கள் கேட்டார்கள். யார் தனது வீட்டுக்குள் சென்று கதவை தாளிட்டுக் கொள்கிறாரோ அவரும் பாதுகாப்பு பெறுவார், யார் மஸ்ஜிதுல் ஹராமிற்குள் செல்வாரோ அவரும் பாதுகாப்பு பெறுவார் என்று அபு சுஃப்யான் கூறினார். இதை கேட்ட மக்கள் அனைவரும் தங்களது வீடுகளையும் பள்ளிகளையும் நோக்கி ஓடினார்கள். ஆனால் அதே சமயத்தில் குறைஷிகள் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு சிலரை ஒன்று சேர்த்து அவர்களை முஹம்மதுடன் சண்டை செய்ய நாம் அனுப்புவோம், சண்டையில் நமக்கு வெற்றி கிடைத்தால் அதுதான் நமது நோக்கம், சண்டையில் நமக்கு தோல்வி ஏற்பட்டால் இந்த வாலிபர்களின் இழப்புக்காக அவர்களின் குடும்பத்தினர் நம்மிடம் எதை கேட்கிறார்களோ அதை கொடுத்து விடுவோம் என்று முடிவு செய்தார்கள். இதற்கேற்ப பல கோத்திரத்திலிருந்தும் சில குறைஷி அறிவினர்கள் இக்ரிமா இப்னு அபு ஜஹல், சஃப்வான் இப்னு உமையா, சஹல் இப்னு அம்ர் ஆகியோருடன் கந்தமா என்ற இடத்தில் ஒன்று சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களை எதிர்க்க ஆயத்தமானார்கள். அந்த படையில் ஹிமாஸ் இப்னு கைஸ் என்பவனும் இருந்தான். இதற்கு முன் இவன் தனது வீட்டில் எப்போதும் ஆயுதங்களை தயார்படுத்தி கொண்டே இருப்பான். ஒரு நாள் அவனது மனைவி அவனிடம், எதற்காக நீ இவ்வாறு தயார் செய்கிறாய் என்று கேட்டாள். அதற்கவன், முஹம்மது மற்றும் அவரது தோழர்களுடன் நான் சண்டை செய்ய இதை தயார் செய்கிறேன் என்று கூறினான். முஹம்மது மற்றும் அவரது தோழர்கள் முன் எதுவும் தாக்கு பிடிக்காது, அவர்களை எவராலும் எதிர்க்க முடியாது, அவர்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று மனைவி கூறினாள். ஆனால் அவன், அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவர்களின் சிலரை சிறைபிடித்து வந்து உனக்கு பணியாளர்களாக நான் அமர்த்துவேன் என்று கூறிவிட்டு தன்னை பற்றி பெருமையாக கவிதை பாடினான். அவர்கள் இன்று முன் வந்தால் நான் எங்கனம் விலகுவது, என்னிடம் முழு போர் ஆயுதமும் சிறு ஈட்டியும் குத்தி குலையெடுக்கும் இருபுறம் கூரான வாளும் உள்ளன. இஸ்லாமிய படை தூதுவாவை அடைகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கு பின்னால் சென்று கொண்டிருந்தார்கள். தூதுவா என்ற இடம் வந்தவுடன் அல்லாஹ் தனக்கு அளித்த இந்த வெற்றியை எண்ணி அவனுக்கு பணிந்தவர்களாக தலையை தாழ்த்தியும் நுழைந்தார்கள். அவர்களது தாடியின் முடி அவர்கள் அமர்ந்திருந்த கஜவா பெட்டியின் கம்பை தொட்டு கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தை அடைந்தவுடன் தங்களது படையை நிறுத்தி அதை பல பிரிவுகளாக அமைத்தார்கள். அதாவது வலப்பக்கம் உள்ள படைக்கு காலித் இப்னு வலீதை தளபதியாக்கினார்கள். இந்த படையில் அஸ்லம், சுலைம், கிஃபார், முசைனா, ஜுஹைனா மற்றும் பல அரபி கோத்திரங்கள் இருந்தன. உங்களுடன் குறைஷிகளில் எவராவது போர் புரிய வந்தால் அவரை வெட்டி வீசிவிடுங்கள், மக்காவின் கீழ்ப்புறமாக சென்று எனது வருகைக்காக சஃபா மலையில் எதிர்பார்த்திருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி அனுப்பினார்கள். இடப்பக்கம் உள்ள படைக்கு ஜுபைர் இப்னு அவ்வாமை ரலியல்லாஹு அன்ஹு தளபதியாக்கி அவருக்கு ஒரு கொடியை வழங்கினார்கள். மக்காவின் மேல்புறமுள்ள கதா என்ற இடத்தின் வழியாக மக்காவுக்குள் நுழைந்து ஹுஜுன் என்ற இடத்தில் கொடியை நாட்டி தங்கள் வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்று அவருக்கு ஆணையிட்டார்கள். கால்நடையாக வந்த வீரர்களுக்கும் ஆயுதமின்றி வந்த வீரர்களுக்கும் அபு உபைதாவை ரலியல்லாஹு அன்ஹு தளபதியாக்கி பத்னுல் வாதி வழியாக மக்காவுக்குள் நுழையுமாறு அவருக்கு ஆணையிட்டார்கள். இஸ்லாமிய படை மக்காவுக்குள் நுழைகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வழியில் இஸ்லாமிய படையின் ஒவ்வொரு பிரிவும் புறப்பட ஆரம்பித்தது. காலித் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அவரது படையினரும் தங்களை எதிர்த்த முஷ்ரிக்குகளை வெட்டி வீழ்த்தினார்கள். காலிதின் படையிலிருந்த குர்ஸ் இப்னு ஜாபிர் ஃபிஹ்ரி, குனைஸ் இப்னு காலித் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய இருவரும் படையை விட்டு வழிதவறி வேறொரு வழியில் சென்றார்கள். இந்த இருவரையும் குறைஷிகள் கொன்றுவிட்டார்கள். கந்தமா என்ற இடத்தில் ஒன்று சேர்ந்திருந்த குறைஷி வீரர்கள் காலிதின் படையை எதிர்த்தார்கள். ஆனால் முஸ்லிம் வீரர்கள் எதிர்த்து தாக்கியதில் 12 முஷ்ரிக்குகள் கொல்லப்பட்டார்கள். இதை பார்த்து கதிகலங்கிய முஷ்ரிக்குகள் உயிர் பிழைக்க தப்பித்து ஓடலானார்கள். இவ்வாறு புறமுதுகு காட்டி ஓடியவர்களில் முஸ்லிம்களுடன் சண்டை செய்வதற்காக நீண்ட காலமாக ஆயுதத்தை தயார் செய்து வைத்திருந்த ஹிமாஸ் இப்னு கைஸும் ஒருவனாவான். தப்பித்து ஓடிய இவன் தனது வீட்டினுள் ஒளிந்து கொண்டு, விரைவாக கதவை தாளிட்டுக்கொள் என்று கத்தினான். அவனை பார்த்து அவனது மனைவி, என்னென்னவோ பேசிக் கொண்டிருந்தாயே, அந்த வீராப்பெல்லாம் இப்போது எங்கே போய்விட்டது என்று கேட்டார். அதற்கு அவன் பாடிய கவிதை என்னவென்றால், கந்தமா போர்க்கள நாளை நீ கண்டிருந்தால் நீ என்னை பழித்து ஒரு சொல் கூட உதிர்க்க மாட்டாய். சஃப்வான் ஓட, இக்ரிமாவும் ஓட ஓட உருவிய வாள்கள் எங்களை வரவேற்றன. முன் கைகளையும் தலைகளையும் வெட்டி அவை சாய்த்தன. அங்கு வீரர்களின் முழக்கங்கள், கர்ஜனைகள், முக்கல் முனகல், இதை தவிர வேறெதையும் கேட்க முடியவில்லை. காலித் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வாறு மக்காவுக்குள் நுழைந்து சஃபா மலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார். இது ஒருபுறம் இருக்க, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இன்றைய ஃபத்து பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ள ஹுஜூன் என்ற இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடம் கொடுத்த கொடியை நட்டுவிட்டு அந்த இடத்தில் ஒரு கூடாரம் அமைத்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்காக அங்கேயே தங்கியிருந்தார்கள். நபி அவர்கள் சங்கைமிகு பள்ளிக்குள் நுழைகிறார்கள், சிலைகளை அகற்றுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றி முன்னும் பின்னும் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் புடைசூழ அணிவகுத்து சென்றார்கள்.
இந்த நிலையில் பள்ளிக்குள் நுழைந்து ஹஜ்ருல் அஸ்வத்தை நெருங்கிச் சென்று அதை தங்களது கையால் தொட்டு முத்தமிட்டு காபாவை தவாஃப் செய்தார்கள். தங்களது கையில் இருந்த வில்லால் காபாவை சுற்றியிருந்த 360 சிலைகளை சத்தியம் வந்தது, அசத்தியம் மறைந்தது, நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும், அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 81 என்ற வசனத்தை ஓதியவர்களாக குத்தி கீழே தள்ளினார்கள். சிலைகளெல்லாம் முகம் குப்புற கீழே விழுந்தன. நபி அவர்கள் வாகனத்தின் மீது இருந்து கொண்டே தவாஃப் செய்தார்கள். இஹ்ராம் அணியாமல் இருந்ததால் தவாஃப் மட்டுமே செய்தார்கள். தவாஃபை முடித்தவுடன் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அவரிடம் இருந்து காபாவின் சாவியை பெற்று அதை திறக்க கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைந்து வரையப்பட்ட பல படங்களை பார்த்தார்கள். அந்த படங்களில் நபி இப்ராஹிம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகிய இருவரும் அம்புகளை கொண்டு குறிபார்க்கும் வகையில் வரையப்பட்ட படமும் இருந்தது. இதனை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் இவ்வாறு வரைந்தவர்களை நாசமாக்குவானாக, இந்த இருவரும் ஒரு காலமும் அம்புகளை கொண்டு குறிபார்த்ததே கிடையாது என்றார்கள். மேலும் காபாவுக்குள் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பெண் புறாவின் உருவம் இருந்தது. அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது கைகளால் உடைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைக்கிணங்க அங்கு வரையப்பட்டிருந்த மற்ற உருவப்படங்களும் அழிக்கப்பட்டன. நபி அவர்கள் காபாவில் தொழுகிறார்கள், குறைஷிகளிடம் உரையாற்றுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிற்குள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டார்கள். நபியுடன் உசாமா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய இருவரும் உள்ளே உடனிருந்தார்கள். காபாவின் வாயிலுக்கு நேர் திசையில் உள்ள சுவரை நோக்கி வந்து 3 முழங்கள் சுவருக்கும் தனக்குமிடையே இடைவெளி விட்டு நின்று கொண்டார்கள். காபா அப்போது 6 தூண்கள் மீது அமைக்கப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது இடப்புறத்தில் 2 தூண்கள், வலப்புறத்தில் 1 தூண், தனக்கு பின் 3 தூண்கள் இருக்குமாறு அமைத்து நின்று கொண்டு தொழுதார்கள். தொழுத பின் காபாவிற்குள் சுற்றி வந்து ஒவ்வொரு மூலையிலும் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இறைவனை புகழ்ந்து மேன்மைப்படுத்தினார்கள். பின்னர் கதவை திறந்தார்கள். குறைஷிகள் அனைவரும் பள்ளிக்குள் திரண்டு வரிசையாக நின்று கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய போகிறார்கள் என எதிர்பார்த்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபா வாசலுடைய நிலைப்படியை பிடித்து கொண்டு நின்றார்கள். கீழே பள்ளியில் எதிர்பார்த்து காத்து நிற்கும் குறைஷிகளை நோக்கி பின்வருமாறு உரை நிகழ்த்தினார்கள். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு எவ்வித துணையும் இல்லை. அவன் தனது வாக்கை நிலைநாட்டினான், தன் அடியாருக்கு உதவி செய்தான். அவனே இராணுவங்கள் அனைத்தையும் தனியாக தோற்கடித்தான். இதுவரை நடைமுறையில் இருந்து வந்த அல்லாஹ்வின் இந்த இல்லத்தை பராமரிப்பது, ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவதாகிய இந்த 2ஐ தவிர ஏனைய அனைத்து சிறப்புகளையும், மற்ற பொருள் அல்லது உயிர் சம்பந்தப்பட்ட அனைத்து சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எனது இந்த 2 கால்களுக்கு கீழ் புதைத்து விட்டேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தவறாக கொலை செய்து விடுதல் என்பது ஷிப்ஹுல் அம்தை போன்றுதான். சாட்டை அல்லது கைத்தடி போன்ற கொலை செய்யப்படாத ஆயுதங்களால் தாக்கும்போது ஏற்படும் எதிர்பாராத கொலைக்கு ஷிபஹுல் ஹம்து எனப்படும். இதற்கு கடுமையான குற்றப்பரிகாரம் கொடுக்கப்பட வேண்டும். அதாவது 100 பெண் ஒட்டகங்கள் கொடுக்க வேண்டும். அதில் 40 சினை ஒட்டகங்களாக இருக்க வேண்டும். குறைஷி கூட்டமே, அறியாமை காலத்தில் நீங்கள் கடைப்பிடித்த மூடத்தனமான பழக்க வழக்கங்களையும் முன்னோர்களை கொண்டு பெருமையடித்து வந்ததையும் இப்பொழுது உங்களை விட்டு அல்லாஹ் போக்கிவிட்டான். மக்கள் அனைவரும் ஆதமிடமிருந்து வந்தவர்கள். ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர். பின்பு அடுத்து வரும் திருவசனத்தை ஓதி காட்டினார்கள். மனிதர்களே, உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்துதான் படைத்தோம். பின்னர் ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆதலால் உங்களில் ஒருவர் மற்றவரை விட மேலென்று பெருமை பாராட்டிக் கொள்வதற்கில்லை. எனினும் உங்களில் எவர் இரையச்சம் உடையவராக இருக்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாகவும் நன்கு தெரிந்தவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 49 வசனம் 13. உங்களை எவ்விதத்திலும் பழிக்கப்படாது. மேற்கூறிய இந்த திருவசனத்தை ஓதிக்காட்டிய பின்பு குறைஷி கூட்டத்தினரே, நான் உங்களிடம் எவ்விதம் நடந்து கொள்வேன் என கருதுகிறீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, நல்ல முறையில் நடந்து கொள்வீர்கள். நீங்கள் எங்களுக்கு சிறந்த சகோதரராகவும் எங்களில் சிறந்த சகோதரரின் மகனாகவும் இருக்கின்றீர்கள் என பதில் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களுக்கு யூசுப் நபி தனது சகோதரருக்கு கூறியதை போன்றுதான் கூறுவேன். உங்களை எவ்விதத்திலும் பழிக்கப்படாது. நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், நீங்கள் செல்லலாம் என்று கூறினார்கள். காபாவின் சாவியை உரியவரிடம் வழங்குதல். உரைக்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழிறங்கி வந்து பள்ளியில் அமர்ந்தார்கள். உஸ்மான் இப்னு தல்ஹாவிடமிருந்து காபாவின் சாவியை அலி ரலியல்லாஹு அன்ஹு வாங்கியிருந்தார்.
அச்சாவியை எடுத்துக்கொண்டு அலி ரதியுல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹுவின் தூதரே, ஹாஜிகளுக்கு நீர் புகட்டும் பொறுப்பு எங்களுக்கு இருப்பதுடன் காபாவை பராமரிக்கும் பொறுப்பையும் எங்களுக்கு வழங்குங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும் என்றார்கள். இந்த விஷயத்தை கூறியவர் அப்பாஸ் ரதியுல்லாஹு அன்ஹு என்றும் ஓர் அறிவிப்பில் வந்துள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு தல்ஹா எங்கே என்று கேட்டு அவரை அழைத்து வர கூறி, உஸ்மானே, இதோ உனது சாவியை பெற்றுக்கொள், இன்றைய தினம் நன்மை மற்றும் நேர்மையின் தினமாகும் என்று கூறினார்கள். தபக்காத் என்ற நூலில் இப்னு சாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மானிடம் சாவியை வழங்கும் போது, இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், இது உங்களிடம் காலம் காலமாக இருந்து வரட்டும், அநியாயக்காரனை தவிர வேறு எவரும் உங்களிடமிருந்து இதனை பறிக்க மாட்டான். உஸ்மானே, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை தனது வீட்டிற்கு நம்பிக்கைக்குரிய பொறுப்பாளியாக நியமித்திருக்கின்றான். இந்த காபாவின் மூலம் நல்வழியில் உங்களுக்கு கிடைக்கும் பொருட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். காபாவின் மேல் பிலால் அதான் கூறுகிறார். தொழுகை நேரம் வந்ததும் பிலாலுக்கு அதான் ஒலிக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். அதாவது பாங்கு கூறும்படி கட்டளையிட்டார்கள். காபாவின் முற்றத்தில் அபு சுஃப்யான் இப்னு ஹர்ஃப், அத்தாபு இப்னு உசைத், ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ஆகிய பெருந்தலைவர்கள் வீற்றிருந்தார்கள். அதனை கேட்ட அத்தாபு, திண்ணமாக அல்லாஹ் எனது தந்தை உசைதை கண்ணியப்படுத்தி காப்பாற்றி விட்டான், இது போன்ற சப்தத்தை அவர் கேட்கவில்லை, அப்படி கேட்டிருந்தால் அவர் கடுங்கோபம் கொண்டிருப்பார் என்று கூறினார். அதற்கு ஹாரிஸ், அல்லாஹுவின் மீது சத்தியமாக இந்த அதானில் சொல்லப்படும் விஷயம் உண்மை என்று நான் அறிந்திருந்தால் அதனை பின்பற்றியிருப்பேன். இதனையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அபு சுஃப்யான், அல்லாஹுவின் மீது சத்தியமாக இது விஷயமாக நான் ஏதும் பேச மாட்டேன், அப்படி ஏதேனும் நான் பேசிவிட்டால் இந்த பொடி கற்கள் கூட என்னை பற்றிய செய்தியை தெரிவித்துவிடும். இவர்களின் இந்த உரையாடலுக்கு பின் அவர்களிடம் சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பேசியது எனக்கு நன்கு தெரியும் என்று கூறிவிட்டு அவர்கள் பேசியவற்றை அவர்களிடமே விவரமாக கூறினார்கள். இதனை கேட்ட ஹாரிஸும் அத்தாபும் ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹுவின் மீது ஆணையாக எங்களுடன் இருந்த வேறு யாருக்கும் இந்த விஷயம் தெரியவே தெரியாது, அவ்வாறு இருக்க யாராவது உங்களுக்கு இதனை பற்றி சொல்லியிருக்கலாம் என்று எங்கனம் நாங்கள் கூற முடியும், எனவே நீங்கள் அல்லாஹுவின் தூதர்தான் என சாட்சி கூறுகிறோம் என்றார்கள். சலாத்துல் ஃபத்ஹ் அல்லது சலாத்து ஷுக்ர். அன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹானி பின்த் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டிற்கு சென்று குளித்துவிட்டு 8 ரக்காத்துகள் தொழுதார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த வெற்றியை முன்னிட்டு நன்றி செலுத்தும் பொருட்டு தொழுத தொழுகை என்பதால் இந்த தொழுகையை சலாத்துல் ஃபத்ஹ், வெற்றிக்கான தொழுகை அல்லது சலாத்து ஷுக்ர், நன்றி தொழுகை என்று கூறலாம். ஆனால் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை தொழுத நேரம் துஹா, முற்பகல் நேரமாக இருந்ததால் இதனை சலாத்துல் துஹா என எண்ணிக்கொள்கிறார்கள். உம்மு ஹானி ரதியுல்லாஹு அன்ஹா தனது கணவரின் 2 சகோதரர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பு வழங்கியிருந்தார். இந்த இருவரையும் கொன்றுவிட அலி ரதியுல்லாஹு அன்ஹு விரும்பினார்கள். ஆனால் இந்த இருவரையும் வீட்டிற்குள் வைத்துக்கொண்டே உம்மு ஹானி ரதியுல்லாஹு அன்ஹா வீட்டை தாளிட்டு விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு வந்தவுடன் அந்த இருவருக்காக பாதுகாப்பு கோரினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மு ஹானியே, நீங்கள் பாதுகாப்பு தந்தவர்களுக்கு நாமும் பாதுகாப்பை வழங்குகிறோம் என்று கூறினார்கள். பெருங்குற்றவாளிகளை கொல்ல கட்டளையிடுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய தினம் 9 கொடும் காஃபிர்களை நிராகரிப்பவர்களை அவர்கள் காபாவின் திரைக்குள் நுழைந்தாலும் கொல்லப்பட வேண்டும் என கட்டளையிட்டார்கள். அவர்களின் பெயர்கள் என்னவென்றால், 1 அப்துல் உஸ்ஸா இப்னு கதல், 2 அப்துல்லா இப்னு சாத் இப்னு அபு சரஹ், 3 இக்ரிமா இப்னு அபு ஜஹல், 4 ஹாரிஸ் இப்னு நுஃபைசல் இப்னு துஹப், 5 மக்கீஸ் இப்னு சுபாபஹ், 6 ஹபார் இப்னு அல் அஸ்வத், 7 மற்றும் 8 இப்னு கத்தலின் 2 அடிமை பாடகிகள், 9 அப்துல் முத்தலிப் வம்சத்திற்கு சொந்தமான சாரா எனும் அடிமை. இந்த பெண்ணிடம்தான் ஹாத்திப் அனுப்பிய இராணுவ ரகசிய கடிதம் பறிமுதல் செய்யப்பட்டது. இவர்களை பற்றியுள்ள குறிப்புகள் அடுத்து வர இருக்கின்றன. அப்துல்லா இப்னு சாதை உஸ்மான் ரதியுல்லாஹு அன்ஹு அழைத்து வந்து சிபாரிசு செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே அவர் உயிர் பாதுகாக்கப்பட்டது. இவர் இதற்கு முன் ஒருமுறை இஸ்லாமை ஏற்று ஹிஜ்ரத் செய்து மதினா வந்திருந்தார். சில காலங்கள் அங்கு தங்கிய பின் இஸ்லாமை விட்டு வெளியேறி மக்கா வந்து விட்டார். இவர் நபியின் அவையில் தான் இப்போது முஸ்லிமாகி விடுவதாக அறிவித்தார். ஆனால் தங்களது தோழர்களில் யாராவது ஒருவர் அவரை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததால் அவரது இஸ்லாமை ஏற்க தயக்கம் காட்டினார்கள். பின்பு சிறிது நேரம் கழித்து அவரது இஸ்லாமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். அப்துல் உஸ்ஸா இப்னு கத்தல் காபாவின் திரையை பிடித்து தொங்கிக் கொண்டான். நபி தோழர் ஒருவர் நபியிடம் வந்து என்ன செய்வது என்று கேட்டார். அவனை கொன்றுவிட வேண்டியதுதான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவுடன் அவர் அவனை கொன்றுவிட்டார்.
மக்கீஸ் இப்னு சபாபா. இவன் ஏற்கனவே முஸ்லிமாக இருந்தான். ஒரு அன்சாரி தோழரை கொன்றுவிட்டு மதம் மாறி முஷ்ரிக்குடன் சேர்ந்து கொண்டான். இவனை நுபைலா இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்பவர் கொன்றொழித்தார். ஹாரிஸ் இப்னு துஃபைல். இவன் மக்காவில் நபி அவர்களை அதிகம் துன்புறுத்தி கொண்டிருந்தான். இவனை அலி ரலியல்லாஹு அன்ஹு கொன்றார்கள். ஹப்பார் இப்னு அஸ்வத். இவர்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரத் செய்து மதினா சென்றபோது வழிமறித்து தனது ஈட்டியால் குத்தினார். இதனால் அவர்கள் அமர்ந்திருந்த கஜாவா ஒட்டக தொட்டியிலிருந்து கீழே விழுந்தார்கள். அவர்களது வயிற்றில் காயம் ஏற்பட்டு கரு கலைந்து விட்டது. இவர் மக்கா வெற்றியின் போது அங்கிருந்து தப்பி ஓடினார். பின்பு சில காலம் கழித்து இஸ்லாமை ஏற்றார். மற்ற இப்னு கத்லுடைய 2 அடிமை பாடகிகளில் ஒருத்தி கொலையுண்டாள். மற்றவள் முஸ்லிம் ஒருவரால் அடைக்கலம் தரப்பட்டு பின்னர் இஸ்லாமை ஏற்றார். அவ்வாறே சாரா என்ற அடிமை பெண்ணும் அடைக்கலமாகி இஸ்லாமை தழுவினார். அறிஞர் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார், ஹாரிஸ் இப்னு துலாத்தில் அல் குசாயி என்பவனையும் கொல்லும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். எனவே அவனை அலி ரலியல்லாஹு அன்ஹு கொன்றொழித்தார்கள் என அபு மஹ்ஷக் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார். பிரபல கவிஞர் காஹப் இப்னு ஜுஹைரையும் கொல்லும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள். ஆனால் இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகம் வந்து இஸ்லாமை ஏற்று தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொண்டார். இவரை பற்றி விரிவான செய்தி பின்னால் வரவிருக்கின்றது. இவ்வாறே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த வக்ஷியையும் கொன்றுவிட கட்டளையிடப்பட்டது. பின்னர் இஸ்லாமை தழுவியதால் மன்னிக்கப்பட்டது. அபு சுஃப்யானின் மனைவி ஹிந்த் பின்த் உத்பாவும் கொலை பட்டியலில் இருந்தார். அவரும் இஸ்லாமை ஏற்றதால் மன்னிக்கப்பட்டார். இப்னு கத்தலின் அடிமை பெண் அர்னப் என்பவளும் கொலையுண்டாள் என இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார். கொலையுண்டவர்களில் உம்மு சாத் என்பவரும் உண்டு என இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார். இந்த கணக்கின்படி 8 ஆண்களும் 6 பெண்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இங்கு கூறப்பட்ட அர்னப் உம்மு சாத் இருவரும் இப்னு கத்தலின் 2 பாடகிகளாக இருக்கலாம். அந்த இருவருடைய பெயர்கள் அல்லது புனை பெயர்களில் ஏற்பட்ட கருத்து வேற்றுமையால் தனித்தனியாக கூறப்பட்டிருக்கலாம். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின் கூற்று முடிவுற்றது. ஆதாரம் ஃபத்உல் பாரி. சஃப்வான் இப்னு உமையா ஃபலாலா இப்னு உமையா இஸ்லாமை தழுவுதல். சஃப்வான் குறைஷிகளின் பெருந்தலைவர்களில் ஒருவராக இருந்தும் அவரை கொல்ல வேண்டுமென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடவில்லை. இருப்பினும் அவர் பயந்து மக்காவிலிருந்து ஓட்டம் பிடித்தார். அவருடைய முன்னாள் நண்பர் உமைர் இப்னு வஹப் அல் ஜுமஹி நபியிடம் அவருக்காக பாதுகாப்பு அபயம் தேடினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை ஏற்று மக்காவுக்குள் வரும்போது தாம் அணிந்திருந்த தலைப்பாகையை கொடுத்து அனுப்பினார்கள். உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அதனை பெற்றுக்கொண்டு சஃப்வானை தேடி புறப்பட்டார். ஜுத்தா என்ற கடற்கரையில் யமன் நோக்கிய பயணத்திற்கு சஃப்வான் ஆயத்தமான போது உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை சந்தித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து வந்தார். சஃப்வான் நபியிடம் தனக்கு 2 மாத கால அவகாசம் வேண்டுமென கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 மாத கால அவகாசம் தருவதாக மொழிந்தார்கள். சில நாட்களுக்கு பின் சஃப்வான் இஸ்லாமை தழுவினார். இவருடைய மனைவியோ இவருக்கு முன்பே இஸ்லாமை ஏற்றிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரையும் பழைய திருமண உறவை கொண்டே சேர்த்து வைத்தார்கள். ஃபலாலா. இவர் மிக்க துணிச்சலானவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக கிளம்பினார். நபி அவர்களின் அருகில் வந்தவுடன் இவர் எந்த எண்ணத்தில் வந்துள்ளார் என்பதை வெளிச்சமாக்கி காட்டினார்கள். இதை செவிமடுத்த ஃபலாலா இவர் உண்மையான திருத்தூதர்தான் என விளங்கி இஸ்லாமை ஏற்றார். நபி அவர்களின் சொற்பொழிவு. மக்கா வெற்றி கொண்ட 2ஆம் நாள் மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்பொழிவாற்றினார்கள். அல்லாஹ்வை அவனுக்குரிய சிறப்புகள் தன்மைகள் ஆகியவற்றால் புகழ்ந்து மேன்மைப்படுத்திய பின் உரை நிகழ்த்தத் தொடங்கினார்கள். மக்களே, நிச்சயமாக அல்லாஹ் வானங்கள் பூமியை படைத்த அன்றே மக்காவுக்கு அளப்பெரும் கண்ணியம் வழங்கியிருப்பதால் மறுமை நாள் வரை கண்ணியம் பொருந்தியதாகவே கருதப்பட வேண்டும். அல்லாஹுவையும் மறுமையையும் நம்பிக்கை கொண்டுள்ள யாரும் அங்கு கொலை புரிவதோ மரம் செடி கொடிகளை அகற்றுவதோ கூடாது. நபி இங்கு போர் புரிந்தார்கள் என்று முன்னுதாரணம் காட்டினால் நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் அவனது தூதருக்குத்தான் இந்த சிறப்பு தகுதியை வழங்கியிருக்கின்றான். உங்களுக்கு அந்த உரிமையோ தகுதியோ அவன் வழங்கவில்லை. மேலும் எனக்கு பகல் பொழுதின் ஒரு குறிப்பிட்ட குறுகிய நேரத்திற்குத்தான் அனுமதிக்கப்பட்டது. அதன் பின் அதற்கு அல்லாஹ் வழங்கிய கண்ணியம் நேற்று அதற்குரிய கண்ணியத்தை போன்றே இன்று முதல் மீண்டும் திரும்பிவிட்டது. இங்குள்ளவர்கள் இங்கு வராதவர்களுக்கு தெரிவித்து விடட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உரையை பற்றி வரும் மற்றொரு அறிவிப்பில் பின்வரும் அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. அங்கு முட்களை ஒடிக்கவோ அங்குள்ள வேட்டை பிராணிகளை அங்கிருந்து விரட்டவோ அங்கு கீழே கிடக்கும் பொருட்களை எடுக்கவோ கூடாது. ஆயினும் அதை உரியவரிடம் சேர்த்து வைக்கவும் மக்களிடம் தெரிவிக்கவும் எடுக்க அனுமதி உண்டு.
இங்குள்ள புற்களை களையக்கூடாது. அப்பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதுக்கீர் என்ற செடியை களைந்து கொள்ள அனுமதி தாருங்கள், இது எங்கள் கொல்லர்களுக்கும் மற்ற வீட்டு உபயோகத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது என கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கீர் செடியை எடுத்து பயன்படுத்த அனுமதி அளித்தார்கள். குஜா கிளையினர் மக்கா வெற்றியின் போது லைஸ் கிளையைச் சேர்ந்த ஒருவரை கொன்றுவிட்டார்கள். இதற்கு முன் அறியாமை காலத்தில் லைஸ் கிளையினர் குஜா கிளையினரில் ஒருவரை கொன்றிருக்கின்றார்கள். அதற்கு பழிவாங்கும் முகமாக இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். இது தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உரையில் குறிப்பிட்டு கூறினார்கள், குஜா சமூகத்தினரே, கொலை புரிதலை கைவிடுங்கள். கொலை புரிவது பயன்தக்கதாக இருந்தால் இதற்கு முன்னர் புரிந்த கொலைகளே உங்களுக்கு போதும். இதற்கு பிறகு அந்த பாதகச் செயலை செய்யாதீர்கள். நீங்கள் கொன்றுவிட்டவர்களுக்குரிய தியத்தை, கொலைக்கான நஷ்ட ஈட்டை இன்று நான் நிறைவேற்றுகிறேன். இதற்கு பின் யாராவது கொலை செய்யப்பட்டால் கொலையுண்டவரின் உறவினர் 2 வாய்ப்புகளில் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒன்று, கொலையாளியை பழிக்கு பழி கொள்வது, அல்லது தியத் வசூல் செய்து கொள்வது, அதாவது நஷ்ட பரிகாரத்தை ஏற்றுக்கொள்வது. யமன் வாசியான அபு ஷாஹ் என்பவர், அல்லாஹுவின் தூதரே, இதனை எனக்கு எழுதி கொடுங்கள் என்றார். இதனை இவருக்கு எழுதி வழங்குங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், சுனன் அபு தாவூத், இப்னு ஹிஷாம். நபி அவர்களை பற்றி அன்சாரிகள் அஞ்சுதல். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் வெற்றி அளித்தான். இந்த புனித நகரம் அவர்களது சொந்த ஊர், அவர்கள் பிறந்த ஊர், அவர்களுக்கு பிடித்தமான ஊர் என்பது தெரிந்ததே. நபி அவர்கள் சஃபா மலையில் தங்களது கைகளை உயர்த்தி துஆ செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தனது இந்த ஊரை நபி அவர்களுக்கு கைவசப்படுத்தி தந்தான். எனவே இவர்கள் இங்கேயே தங்கிவிடுவார்களோ என அன்சாரிகள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். தங்களது பிரார்த்தனையை முடித்த பின்பு, நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளிடம் வினவினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, ஒன்றுமில்லை என அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மீண்டும் கேட்கவே இறுதியில் தங்களிடையே என்ன பேசினோம் என்பதை தெரிவித்தார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் பாதுகாப்பானாக, நான் வாழ்ந்தால் உங்களுடன் வாழ்வேன், மரணித்தால் உங்களுடனே மரணிப்பேன் என்று கூறினார்கள். பைஆ வாங்குதல். அல்லாஹ் இஸ்லாமை ஓங்கச் செய்து நபியும் முஸ்லிம்களும் மக்காவை வெற்றி கொள்ளும்படி செய்தான். இதை பார்த்த மக்காவாசிகள், இஸ்லாமே உண்மை மார்க்கம், வெற்றி பெற இஸ்லாமை தவிர வேறு வழி இல்லை என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள். எனவே இஸ்லாமை ஏற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாமிய ஒப்பந்தம் பைஆ செய்வதற்கு ஒன்று கூடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலை குன்றுக்கு மேல் அமர்ந்து கொண்டு இதற்காக தயாரானார்கள். கீழே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்து கொண்டார்கள். நபி அவர்கள் மக்களிடமிருந்து இஸ்லாமிய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். தங்களால் இயன்ற அளவு செவிமடுப்போம், கட்டுப்படுவோம் என மக்கள் பைஆ செய்தார்கள். அல் மதாரிக் என்ற நூலில் வருவதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களிடம் பைஆ பெற்ற பின்பு பெண்களிடம் வாங்கினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபாவின் மீதும் அதற்கு கீழே உமரும் அமர்ந்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயமாக கூற அதனை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் அபு சுஃப்யானின் மனைவி ஹிந்த் பின்த் உத்பா நபி அவர்களிடம் வந்தார். உஹுது போரில் வீரமரணம் எய்திய ஹம்சாவுடைய உடலை சின்னா பின்னமாக்கிய தனது செயலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்களோ என்று அஞ்சியதால் தன்னை முழுதும் மறைத்து கொண்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹுவுக்கு எதையும் இணையாக்க மாட்டீர்கள் என்று எனக்கு வாக்கு தர வேண்டும் என்று கூற உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெண்களுக்கு அதை எடுத்துரைத்தார்கள். அடுத்து, நீங்கள் திருடக்கூடாது என்றார்கள். அதற்கு அபு சுஃப்யான், ஒரு கஞ்சன், நான் அவருடைய பொருளில் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாமா என ஹிந்து வினவினார். நீ எதனை எடுத்துக்கொண்டாயோ அது உனக்கு ஆகுமானதே என்று அபு சுஃப்யான் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களின் உரையாடலை கேட்டு புன்னகை புரிந்து, கண்டிப்பாக நீ ஹிந்து தானே என்றார்கள். அதற்கு அவர், ஆம், நான் ஹிந்துதான். சென்று போன என்னுடைய பிழைகளை பொறுத்து கொள்ளுங்கள், அல்லாஹுவும் தங்களை பொறுத்தருள்வான் என்று கூறினார். நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒரு சுதந்திரமானவள் விபச்சாரம் செய்வாளா என ஹிந்து ஆச்சரியப்பட்டார். உங்களின் பிள்ளைகளை நீங்கள் கொல்லக்கூடாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதற்கு ஹிந்து, நாங்கள் எங்கள் பிள்ளைகளை நன்றாக வளர்த்தோம், அவர்கள் பெரியவர்களானதும் நீங்கள் அவர்களை கொன்று குவித்தீர்களே, என்ன நடந்தது என்று உங்களுக்கும் அவர்களுக்கும் தான் தெரியும் என்று கூறினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்து சிரித்து மல்லாந்து விழுந்தார்.
அதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகை பூத்தார்கள். ஹிந்த் இவ்வாறு கூற காரணம், பத்ரு படைக்களத்தில் அவருடைய மகன் ஹன்லலா இப்னு அபு சுஃபியான் கொல்லப்பட்டிருந்தார். அடுத்து நீங்கள் அவதூறு கூறலாகாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறவே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவதூறு கூறுதல் மிக கெட்ட பண்பாகும். நீங்கள் நல்லவற்றையும் நல்ல குணங்களையுமே எங்களுக்கு கூறுகிறீர்கள் என ஹிந்த் பதிலுரைத்தார். நீங்கள் நல்ல விஷயங்களில் எனக்கு மாறு செய்யக்கூடாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறவே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக தங்களுக்கு மாறு புரியும் எண்ணத்தில் நாங்கள் இங்கு அமர்ந்திருக்கவில்லை என்று ஹிந்த் கூறினார். இந்த நிகழ்ச்சிக்கு பின் வீடு திரும்பிய ஹிந்த் வீட்டினுள் வைத்திருந்த சிலைகளை பார்த்து, நாங்கள் இதுவரை உங்களால் ஏமாற்றப்பட்டிருந்தோம் என கூறியவாறு அவற்றை உடைத்தெறிந்தார். ஆதாரம் மதாரிகுத் தன்ஜீல். ஹிந்தை பற்றி சஹீஹுல் புகாரியிலும் ஒரு நிகழ்ச்சி பதியப்பட்டுள்ளது. ஹிந்த் நபி அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகில் யாருமே பெற்றிராத கேவலத்தை உங்களை சார்ந்தவர்கள் பெற வேண்டும் என நான் ஒரு காலத்தில் பிரியப்பட்டேன். இன்று இந்த உலகில் யாருமே கண்டிராத கண்ணியத்தை தாங்கள் அடைய வேண்டும் என மிக ஆசைப்படுகிறேன் என்று கூறினார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இன்னும் என்ன சொல்ல போகிறாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அவர், அல்லாஹ்வின் தூதரே, அபு சுஃபியான் கஞ்சராக உள்ளார். அவருடைய செல்வத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு உணவளித்தல் குற்றமாகுமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனை நன்மையாகவே கருதுகிறேன் என்று கூறினார்கள். மக்காவில் நபி அவர்களின் செயல்பாடுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் 19 நாட்கள் தங்கியிருந்தார்கள். அக்காலகட்டத்தில் இஸ்லாமை எடுத்துரைத்தார்கள். அதன் சட்டதிட்டங்களை விவரித்தார்கள். மக்களுக்கு நேர்வழி மற்றும் இறையச்சத்தை போதித்தார்கள். ஹரமின் எல்லைகளில் அடையாள கம்பங்களை புதுப்பிக்கும் பணியை குஜாஆ வம்சத்தவரான அபு உசைதுக்கு வழங்கினார்கள். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைப்படி அவற்றை செய்து முடித்தார். மேலும் இஸ்லாமிய அழைப்பு பணிக்காகவும் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்த சிலைகளை உடைத்தெறிவதற்காகவும் தோழர்களின் குழுக்களை அனுப்பினார்கள். அவை அனைத்தும் உடைத்து நொறுக்கப்பட்டன. நபி அவர்களின் அறிவிப்பாளர், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்கள் தங்கள் வீடுகளில் உள்ள சிலைகளை உடைத்தெறிய வேண்டும் என அறிவித்துக் கொண்டிருந்தார். படைப்பிரிவுகளும் குழுக்களும். 1. நக்லா என்ற இடத்தில் உஸ்ஸா என்ற சிலை இருந்தது. இதுவே குறைஷிகளுடைய சிலைகளில் மகத்துவம் மிக்கதாக இருந்தது. ஷைபான் கிளையினர் அந்த சிலையின் பூசாரிகளாக இருந்தார்கள். மக்காவில் வெற்றி பணிகள் முடிந்து முழு அமைதி நிலவிய பின்பு ஹிஜ்ரி 8 ரமலான் மாதம் முடிய 5 நாட்கள் மீதமிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலித் இப்னு வலீதை 30 வீரர்களுடன் அந்த சிலையை உடைத்தெறிய அனுப்பினார்கள். அதை உடைத்து வந்த காலிதிடம், ஏதாவது அங்கு கண்டீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, அவர், நான் எதையும் காணவில்லை என்றார். அப்படியானால் நீ அதனை சரியாக உடைக்கவில்லை, திரும்பச் சென்று அதனை உடைத்து வா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அனுப்பி வைத்தார்கள். நபி அவர்களின் இந்த பேச்சை கேட்டு வெகுண்டெழுந்த காலித் ரலியல்லாஹு அன்ஹு வாளை உருவியவராக தனது தோழர்களுடன் உஸ்ஸாவை நோக்கி பறந்தார். அச்சிலை அருகே சென்றவுடன் தலைவிரி கோலமாக நிர்வாண நிலையில் கருத்த பெண் உருவம் ஒன்று காலிதை நோக்கி வந்தது. அங்குள்ள பூசாரி உஸ்ஸாவின் பெயரை கூறி சப்தமிட்டு அழைத்தான். காலித் ரலியல்லாஹு அன்ஹு தன் முன் தோன்றிய அந்த உருவத்தை 2ஆக பிளந்தார். பின்பு நபி அவர்களிடம் திரும்பி வந்து நடந்த நிகழ்ச்சியை விவரித்தார். ஆம், அதுதான் உஸ்ஸா. இனி உங்கள் ஊர்களில் யாரும் அதனை வணங்குவதிலிருந்து அது நிராசையடைந்து விட்டது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றார்கள். 2. மக்காவின் வடகிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவில் ருஹாத் என்னும் இடத்தில் ஹுதைல் கிளையினர் வணங்கும் சுவா என்ற சிலை இருந்தது. அதனை உடைக்கும்படி இதே ரமலான் மாதத்தில் அம்ரு இப்னு ஆஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். அம்ரு சிலை அருகே வந்தவுடன் அதன் பூசாரி, நீ எதற்கு வந்துள்ளாய் என வினவினான். இச்சிலையை உடைத்து வர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டுள்ளார்கள் என அம்ரு பதில் தந்தார். பூசாரி, உன்னால் அது முடியாது என்று வீராப்பு பேசினான். அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு, ஏன் முடியாது என்றார். உன்னால் அதனை நெருங்கவே முடியாது என்றான். இன்னுமாடா வழிகட்டில் வீழ்ந்து கிடக்கிறாய், உனக்கென்ன கேடு, அது கேட்குமா, அதனால் பார்க்கத்தான் முடியுமா என்று கூறியவாறு சிலை அருகே வந்து அதனை அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடைத்து தள்ளினார். அந்த கோயிலையும் அங்குள்ள உண்டியலையும் உடைத்து பார்க்கும்படி தோழர்களுக்கு கட்டளையிட்டார். ஆயினும் எதுவுமே கிட்டவில்லை. இப்பொழுது உன் கருத்து என்ன என பூசாரியிடம் அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு வினவ, நான் அல்லாஹ்விடம் சரணடைந்தேன், இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன் என பூசாரி கூறினார். 3. குதைத் என்ற ஊர் அருகே முஷல்லல் என்ற இடத்தில் மனாத் என்னும் சிலை இருந்தது. அதனை அவுஸ், கஸ்ரஜ், கஸ்ஸான் மற்றும் சில குலத்தவர் வணங்கி கொண்டிருந்தார்கள். அதனை இடித்து வர சாத் இப்னு ஸைத் அஷ்ஹலி ரலியல்லாஹு அன்ஹு என்பவரின் தலைமையில் 20 பேர் கொண்ட படையை இதே மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். சாத் ரலியல்லாஹு அன்ஹு அங்கு சென்றபோது அங்குள்ள பூசாரி,
நீ எந்த நோக்கத்தில் வந்திருக்கின்றாய் என்று வினவ, மனாத்தை உடைக்க வந்துள்ளேன் என்று பதில் சொன்னார். நீ விரும்பியதை செய்து கொள் என பூசாரி மறுமொழி கூறினார். சாத் அச்சிலை அருகே வந்தபோது கருநிற பெண்ணொருத்தி தலைவீறி கோலமாக மார்பில் அடித்து கொண்டு வெளியேறி வந்தாள். அதை கண்ட பூசாரி, மனாத்தே, நீ உன்னை காப்பாற்றிக்கொள், இதோ உனது எதிரிகள் உன்னை ஒழித்து கட்ட வந்து விட்டார்கள் என கூக்குரலிட சாத் ரலியல்லாஹு அன்ஹு அச்சிலையை வெட்டி சாய்த்தார். அங்கும் உண்டியல்களில் எதுவும் காணப்படவில்லை. 4. உஸ்ஸா சிலையை உடைத்துவிட்டு திரும்பிய காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஜுதைமா சமூகத்தாரை இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கும் மற்றொரு பணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கினார்கள். அதே ஆண்டு ஷவ்வால் மாதம் 350 தோழர்களுடன் புறப்பட்ட அந்த படையில் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் சுலைம் கூட்டத்தினரும் கலந்திருந்தார்கள். ஜுதைமா கூட்டத்தாரை அணுகி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும்படிய கூறியதும் அந்த மக்கள் இஸ்லாமை ஏற்று முஸ்லிமாக மாறினோம் என்று கூறத் தெரியாமல் மதம் மாறினோம் என்று கூறினார்கள். இதனை தவறாக புரிந்து கொண்ட காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களில் சிலரை கொன்றுவிட்டு மற்றும் சிலரை சிறைபிடித்து ஒவ்வொரு கைதிகளையும் படை வீரர்களிடம் ஒப்படைத்தார்கள். அங்கு தங்கியிருக்கும் போது ஒரு நாள் ஒவ்வொரு படை வீரரும் தங்களுடைய கைதிகளை கொன்றுவிடுக என காலித் ரலியல்லாஹு அன்ஹு கட்டளை பிறப்பித்தார்கள். அப்படையில் பங்கு கொண்ட மூத்த நபித்தோழர்களான இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றோர் அங்கனம் கொலை புரிவதற்கு மறுத்துவிட்டார்கள். இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டியது. அல்லாஹுவே, காலித் செய்துவிட்ட இக்காரியத்திலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என இருமுறை வருத்தமாக கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத், இப்னு ஹிஷாம். படையில் கலந்திருந்த சுலைம் கூட்டத்தார் மட்டும் தளபதி காலிதின் ஆணைக்கிணங்க கைதிகளை கொன்றுவிட்டார்கள். கொல்லப்பட்டவர்களின் சொந்தங்களுக்கு தியத் வழங்குவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை அனுப்பி வைத்தார்கள். இந்த பிரச்சனையில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கும் காலிதுக்கும் பேச்சு முற்றிப்போய் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலிதே, கொஞ்சம் பொறுங்கள், எனது தோழர்களை விட்டு விடுங்கள். அல்லாஹுவின் மீது ஆணையாக உஹது மலை தங்கமாக மாறி அதனை முழுவதும் அல்லாஹுடைய பாதையில் நீ செலவு செய்தாலும் அவர்கள் ஒரு காலை அல்லது ஒரு மாலை அல்லாஹுவின் பாதையில் சென்ற நன்மையை உம்மால் அடைய முடியாது என்று கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. இதுவே மக்கா வெற்றியின் சுருக்கமான வரலாறு. இந்த போர் முஸ்லிம்களுக்கு நிரந்தர வெற்றியை நிர்ணயித்தது மட்டுமல்லாமல் இந்த மாபெரும் போராட்டம் இறை நிராகரிப்புடைய கோட்டையை சுவடு தெரியாமல் நிர்மூலமாக்கியது. அரபு தீபகற்பத்தில் இறை நிராகரிப்பின் வாடையே வீசாமல் அழித்தொழித்து விட்டது. முழு அரபுலகமே முஸ்லிம்களுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும் இடையே நடைபெற்று வந்த போர்களின் முடிவை ஆவலுடன் எதிர்நோக்கி கொண்டிருந்தது. ஏனென்றால் ஹரமை நிச்சயமாக சத்தியவாதிகள், உண்மையாளர்கள் மட்டுமே கைப்பற்ற முடியும் என்பதை நன்றாக அறிந்திருந்தார்கள். காபாவை அழிப்பதற்கு யானை படையுடன் வந்த அப்ரஹாவும் அவனது படையினரும் அடையாளம் தெரியாது சின்னா பின்னமாக்கி தின்னப்பட்ட வைக்கோல் ஒன்று ஆன அவர்களின் வீழ்ச்சி வரலாறு சத்தியத்தில் உள்ளவர் மட்டுமே காபாவை வெற்றி கொள்ள முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையை கடந்த 50 ஆண்டு காலமாக அவர்களின் உள்ளத்தில் வேரூன்றச் செய்திருந்தது. இது மட்டுமல்ல, இதற்கு முன் ஏற்பட்ட ஹுதைபியா சமாதான ஒப்பந்தம் மகத்தான மக்கா வெற்றியின் தொடக்கமாக அமைந்தது. இந்த ஒப்பந்தத்திற்கு பின் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து பழைய உறவுகளை புதுப்பித்து மெருகேற்றி கொண்டார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை மற்றவருக்கும் எடுத்து விளக்கி கூறினார்கள். அதனை பற்றி தங்களிடையும் கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டார்கள். இந்த நாள் வரை மக்காவில் திரைமறைவில் இஸ்லாமிய நெறியை கடைபிடித்து வாழ்ந்த முஸ்லிம்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதை ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்தி கொண்டதுடன் மற்றவர்களையும் மார்க்கத்தின் பக்கம் அழைக்க பெரும்பாலானவர்கள் இஸ்லாமிய பூங்காவிற்குள் இன்முகத்துடன் நுழைந்தார்கள். இதுவரை நடந்த போர்களில் முஸ்லிம் படையினர் எண்ணிக்கை 3000-4000 தாண்டாத நிலை. ஆனால் ஹுதைபியா ஒப்பந்தத்திற்கு பின் நடந்த மக்கா போரிலோ 10,000 வீரர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த போர் மக்களின் அறிவு கண்களை திறந்தது. இஸ்லாமை ஏற்பதற்கு குறுக்கிட்ட தடைக்கல்லை தகர்த்தெறிந்தது. அரபிய தீபகற்பத்தில் முழு அளவில் அரபுலகத்தை அரசியல் மற்றும் மார்க்க ரீதியாக தங்களது கட்டுப்பாட்டில் முஸ்லிம்கள் கொண்டு வந்தார்கள். ஹுதைபியா ஒப்பந்தத்திற்கு பின் ஏற்பட்ட முஸ்லிம்களுக்கு சாதகமான சூழ்நிலை இந்த மகத்தான வெற்றியால் முழுமை பெற்றது. இதன் பின் ஏற்பட்ட கால நிலைமைகள் அனைத்தும் முஸ்லிம்களுக்கே சாதகமாக அமைந்தன. அங்கு அனைத்தையும் முஸ்லிம்கள் தங்களது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். முஸ்லிம்களின் நற்பண்புகளால் கவரப்பட்ட ஏனைய அரபு வம்சத்தினர் இஸ்லாமில் இணைய ஆர்வம் காட்டினார்கள். அதிலிருந்து தடுத்து வந்த தீய சக்திகளும் அழிந்து விட்டதால் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வது அவர்களுக்கு இலகுவானது. அவர்களும் நபித்தோழர்களுடன் சேர்ந்து இஸ்லாமை பரப்புவதற்காக புறப்பட்டார்கள். இந்த அழைப்பு பணிக்காக வரும் ஈராண்டுகளில் அவர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்கப்பட்டது.